intransitive verb. Intransitive verb அப்படின்னு சொன்னோம்னாக்க this is opposite to transitive verb. இந்த transitive verb ஓட opposite தான் intransitive verb. இங்கே intransitive verbுக்கு இந்த verb எல்லாமே பார்த்தீங்கன்னாக்க B form verbsல தான் வரும். இந்த B form verbsக்கு அப்புறமே வர்றது தான் வந்துட்டு இது காம்ப்ளிமெண்ட்டாக வரும். அந்த B form verbs என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா am, is, or, was, were. அப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் வரும்போது இது வந்து intransitive verb. அது மட்டும் இல்லைங்க, become, becom, becomeன்ற ஒரு வேர்புக்கு அப்புறம் வந்துச்சுனாக்க அது. நெக்ஸ்ட் இஸ் 5 sense organs. இந்த 5 sense organs அப்படின்னாக்க see, smell, taste, hear and touch. இந்த 5 sense organsக்கு அப்புறம் வருது. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா transitive verbுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது intransitive verb. இந்த intransitive verbல பார்க்கும்போது அது எப்போதுமே SVC பேட்டர்னாக தாங்க அமையும். இந்த SVC பேட்டர்ன் அப்படின்னும்போது சீன்றது காம்ப்ளிமெண்ட். ஏன் சொல்கிறேன்னாக்க இன்னொன்று காம்ப்ளிமெண்ட்ஸ் COMPLEMENTS காம்ப்ளிமெண்ட்ஸ். அந்த காம்ப்ளிமெண்ட்னா கிஃப்ட்டு. இந்த காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு சொன்னாக்க இட்ஸ் அன்லெஸ் அண்ட் அதர்வைஸ் இந்த காம்ப்ளிமெண்ட் இல்லைன்னா அந்த சென்டென்ஸு ஃபினிஷ் ஆகாது. அதனால தான் வந்துட்டு SVC. ஃபார் எக்ஸாம்பிள் he become அப்படின்னும் போது அது இன்கம்ப்ளீட்டாக இருக்குது. he become a doctor, lawyer அப்படின்னும் போது அது கம்ப்ளீட் ஆகும். SVC பேட்டர்னாக வரும். ஸோ டுடே you know about transitive verb and intransitive verb. Thank you.